அண்ணா ஒரு பேர் என்னங்கண்ணா? என் பேர் தொபியாஸ். தொபியாஸ். ஆமாம். எந்த இடங்கண்ணா? இது திண்டுக்கல் மாவட்டம், சானார்பட்டி ஒன்றியம், கொசவப்பட்டி பக்கத்தில் இருக்க எமக்கலாபுரம் கிராமம். எமக்கலாபுரம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் கொசவட்டியில் இருக்க ஸ்கூலில் வந்து கிளர்க்காக ஒர்க் பண்ணிவிட்டு. கவர்மெண்ட் ஸ்கூலா இல்லை மேனேஜ்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் கிளர்க்காக வேலை செஞ்சுட்டு ரிட்டையர்ட் ஆகிருக்கேன். சரிங்க. ரிட்டையர்ட் ஆகிறப்போ இப்போ 4 வருஷம் ஆச்சு. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், உங்களுடைய ஃபுட்பால் எப்படி என்ன பண்ணுறீங்க? செல்கானுடைய கம்பெனியில் வந்து நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன். சரி. யூடியூப்பில் பார்த்து நான் போர் போடாத முன்னக்கே ஜனவரி மாதத்துலேருந்து யூசிக்கிட்டே இருந்தேன். பல இது பார்த்துட்டேன். உங்கள் இதை வந்து சேனல்லேருந்து பார்த்துட்டு நேரடியாக அதை போய் பார்க்குறதுக்காக வேண்டி நான் காலாஞ்சிப்பட்டியில் வந்து ஒருத்தர் போட்டிருக்காரு. அவர் தான் நேரடியாக பார்த்தேன். அப்புறம் திரும்பி என் நண்பர்கள் தான் சொல்லும் போது அவங்க யாரும் நண்பலை. அப்புறம் அவங்கள கூட்டிகிட்டு போனேன். அவரை கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்துட்டு அவரை தெரிஞ்சவரை போயிட்டார் அங்கே போன ஒருபாடு. அப்புறம் திரும்பி பிட்டு நம்ப மாட்டேன்ட்டார். பிட்டரை கூட்டிகிட்டு போனேன். ஒரு பெரிய தோட்டத்துக்காரரு, ஏறக்குறைய வந்து 10-15,000 தேங்காய் வெட்டுறாரு மாதம் மாதம். அவர் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்டு. எனக்கு நான் மோட்டர் தரேன், சப்மர்சிபிள் மோட்டர் தரேன், வயர் இருக்குது, பைப் இருக்குது, நீங்கள் வாங்கி போட வேணாம், தயவுசெய்து நீங்கள் இதை போடுங்க, கம்பர்சரில் பூ பிடிக்கும், பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னார். நானும் வந்து ஸ்கூலில் வந்து ஏறக்குறைய 78லேருந்து ஸ்கூலில் வேலை செய்கிறேன். 13 போர் என் சொந்தமாக ஸ்கூலில் போட்டிருக்கோம். ஸ்கூலில் 13 போர் போட்டிருக்கோம். ஹாஸ்டல் இருக்குது, தோட்டம் இருக்குது, அங்கே நிறையா 13 ஏக்கர் வந்து அங்கே இடம் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஸ்கூல் இடம் 5 ஏக்கர் இருக்குது. ஸ்கூலுக்காகவும் ஹாஸ்டலுக்காக வேண்டி இப்போ பிஎட் காலேஜ் இருக்குங்க, அதுக்காக போட்டது 13 போர். எங்கே 81லேருந்து ஹைஸ்கூல் தொடங்கினது. 78ல் நான் ஜாயின் பண்ணேன். இங்கே 4 இன்ச்சு போர் போட்டப்போ மதுரையிலேருந்து கொண்டு வந்து 6 இன்ச்சு போர் போட்டோம். நாங்கள் ஆரம்பத்தில் 7 HP கம்பர்சர் போட்டு, அப்புறம் சப்பு வந்த ஒருபாடு கோயம்புத்தூரில் வாங்கிட்டு வந்து கோயம்புத்தூரில் இங்கேருந்து சர்வீஸ் கொண்டு போவோம். அப்படிலாம் போட்டு பார்த்துட்டு அதில் நிறைய அனுபவங்கள். அதனால் வந்து எனக்கு வந்து கம்பர்சர்னால் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது யூகம். என்னுடைய நண்பர்களாம் நான் எதுவுமே 2 வருஷத்துக்கு நீங்கள் தர வேணாம், மோட்ரு வேண்டாம், பைப்பு வாங்கி எதுவும் தர வேண்டாம், நீங்கள் ஓட்டிக்கங்க, இவ்வளோ தண்ணி இருக்குது, 4 இன்ச்சு தண்ணி 4 இன்ச்சு தண்ணிக்கு மேலே இருக்கும், அதனால் நீங்கள் போடுங்கன்னு சொன்னாங்க. நான் ஒரே பிடிவாதமாக உங்களுடைய செல்கானத்தை பார்த்துட்டு நேரடியாக போய் பார்த்துட்டு இருந்து திரும்பி அவர் நம்ப மாட்டேன்னு அவரையும் கூட்டிகிட்டு போனேன் காரில். காலாஞ்சூரில் பார்த்துட்டு அவரை நேரடியாக பேசிட்டு ஒட்டச்சத்திரம் பார்த்துட்டு நேரடியாக கம்பெனிக்கு வந்தேன். கம்பெனிக்கு வந்து சார் நேரடியாக உங்களை பார்க்க முடியாமல் போச்சு. சரி, உங்கள் ரிலேஷன் இதனால டெத்துனால வர முடியாது. அந்த மேனேஜர் பொண்ணுக்கும் எங்கள் முன்னாடியே மயக்கம் முடிச்சுப்பாங்க. அதனால் வீட்டுக்கு லீவ் போட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு சரியான தகவல் யாரும் கொடுக்க முடியல. திரும்பி இங்கேருந்து ஒரு பிட்டரை கூட்டிகிட்டு போனேன். பிட்டரை கூட்டி போய் அதை பார்த்துட்டு சரி வாங்கன்னு சொல்லி அங்கேயே ஸ்டார்டர் வாங்கிட்டு இதுவும் வாங்கிட்டு ஸ்டார்டர் நம்ம உங்களுக்கு தான் சரி நான் செல் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்த ஒருபாடு போட்டுனா பூட்டி முடிச்சுட்டு இப்போ இருக்க இன்னும் அதிகமாக இருந்துச்சு தண்ணி. இன்னும் ஓட 8 மணி நேரம் நான் செக் பண்ணிட்டேன். எந்த அளவுக்கு தண்ணி தொடக்கத்தில் ஓடிச்சோ, முதல்ல ஒரு பூட்டினப்போ 3-4 பேர் எல்லாம் வந்து பார்த்துட்டு போனாங்க. 3-4 பிட்டர் வந்து பார்த்துட்டு பராயில்னு போனாங்க. ஆனால் 1 வாரம் 10 நாள் கழிச்சு திரும்பி மாதிரி நாங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஏன்னா வைக்கிற இடம் சிண்டெக்ஸ் வச்சு போனோம்னா நேரடியாக ஓட்டோம்னா அப்படி ஜலச்சலன்னு போய்கிட்டே இருக்கேன்ட்டு அது வச்ச ஒருபாடு ஓட கம்பர்சனுடைய இதுவும் குடிச்சு ஏறுதுச்சு. நல்லா தெளிவாக தண்ணி இருந்துச்சு. நான் 2 இன்ச்சு தண்ணி தாளாரம் வருது. ஒரு நிமிஷம் ஒன்றும் குறைய கிடையாது. நேரடியாக நான் பாய்ச்சிக்கிறேன். தொட்டி கட்டல மாங்கட்டுக்கு 150 தென்னங்க வச்சிருக்கேன். நட்டாச்சு. இது ஆமாம் நட்டு நான் தண்ணி பாய்ச்சி இப்போ காலையில் 2 வயல் பாய்ச்சிட்டேன். இந்த வயல் நேற்று பாய்ச்சது, காலையில் அந்த வயல் பாய்ச்சது, இன்னொரு வயல் அங்கே பாய்ச்சணும். அதனால இதை நம்பி இருக்கு. 1.25 ஏக்கர் இருக்கு தண்ணி. இப்போ ஒரு 5 ஏக்கர் 5 HP கம்ப்ரஸர் 5 HP மோட்டர். போர் எவ்வளோங்க? போர் வந்து 725 அடி. எவ்வளோ பைப் இறக்கிறீங்க? 500 அடி இறக்கிறேன். 500 அடி. 2 1.25 பைப்பு. 2 1.25 பைப்பு ஒரே ஓஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சுமார் இது 2 இன்ச் பைப். 2 இன்ச் பண்ணி தண்ணி தாராளமாக வருது. நேரடியாக ஒருவேளை சிண்டெக்ஸில் விடாமல் போனால் கூட இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வரலாம். எங்களுக்கு சிண்டெக்ஸில் இருந்து டெலிவரி பண்ணி 2 இன்ச் தண்ணி வந்து சிண்டெக்ஸ் டேங்க் பாரு 2 பைப் வச்சு சிண்டெக்ஸ் டேங்க் விட்டு அப்படியே தண்ணி வந்து சிண்டெக்ஸில் இருந்து கீழே போட்டிருந்தோம். இப்போ மேலே விட்டு ஏர் பைப் வச்சு விட்டு ஒரு பிரச்சனையும் இல்லை.
எங்களுக்கு வந்து இப்போ தொட்டி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் நைட்டில் ஓட்டுறது இல்லை, திருப்பி மட்டும் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். கரண்ட் இருக்கிறோம்னா ஓட்டணும்னா நான் ஆன் லேட்டர் ஓடுறது ஒரு பெரிய தொட்டி கட்டுறேன். இப்போ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் தெரிஞ்சுக்கிட்டது, ஒரு புது விஷயத்தை யாரும் நம்பருக்கு தயாரா இல்ல. இவ்வளவு அனுபவப்பட்டவங்க அவங்களும் கம்ப்ரஸர் வச்சவங்க, அவங்களும் நம்பர மாட்டாங்க. அவங்களும் நம்பல. அவர் மோட்டர் 7.5 HP மோட்டர் வேணும் தர்றேன், நீ கம்ப்ரஸர் போட்டு பண்ணாங்க. 7.5 HPல வந்து கொஞ்சம் சர்வீஸ் பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னதுனால எல்ஜி உங்கள்ட்ட வாங்கலான்னு தான் வந்தான். அந்த போய் சர்வீஸுக்குன்னா நீங்க இங்க கொண்டு வந்தீங்கன்னா என்னென்ன செய்து தரேன்னு சொன்னாங்க. நம்ம இங்கேருந்து ஈரோட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மாறி வரணும் அப்படிங்கிறது யோசிச்சுட்டு நான் எல்ஜி திண்டுக்கல்ல வாங்கினேன். சுகுணா மோட்டரும் எல்ஜி கம்ப்ரஸரும் 5 HP தான் வாங்கினேன். நீங்க சொல்ற நல்லா இருக்குது. அது 900 அடி வேலை செய்யணும்னாங்க, நான் 500 அடி தான் இறக்கிருக்கேன். போர் நீங்க சொன்னது பாத்தீங்கன்னா கம்ப்ரஸர் போட்டோம்னா நம்மளுக்கு தயாரா இல்ல. நீங்களே எத்தனை பேர் போட்டவங்களும் தயாரா இல்ல, கம்ப்ரஸர் போட்ட மாதிரி சப்மர்சிபிள் மாறினவங்க தயாரா இல்ல. வந்து பார்த்துட்டு இப்ப சப்போட நான் கூட வருது, தண்ணி சப்மர்சிபிள் கூட வருது. இதுவே நான் வந்து தொட்டி கட்டிட்டேன்னா ஒரு நாள் நைட்டு 6 மணிக்கு போட்டேன்னா காலையில 6 மணிக்குள்ள தொட்டி நிரந்தர அளவுக்கு தொட்டி எனக்கு திரும்பி வந்து சப்பு போட. நீ சொல்ற மாதிரி சப்மர்சிபிள் 7.5 HP போறத விட நம்ம கம்ப்ரஸர் 5 HPலயே சார் எனக்கு எல்லாம் மோட்டர்ல இருந்து எல்லாமே வெளியே இருக்கு. நான் ஏற்கனவே ஸ்கூல்ல இருக்கும்போது நான் சப்பு போட்டு 3 மோட்டர் உள்ள போயிடுச்சு. 3 மோட்டர் எங்க கரஸ்பாண்டன்ட் வந்து ஏர் ஓஸ்ல ஹச்டி ஓஸ்ல போட்டு மோட்டர் இறக்கிட்டு திரும்பி தூக்கும் போகும்போது நிறுத்த முடியல, பிடிக்க முடியல, கிட்டியால ஆணி வச்சு நிறுத்தினான், அப்படியே கிழிஞ்சிட்டே போயிடுச்சு, பாயிண்ட் போயிடுச்சு. அந்த அளவுக்கு நாங்க வந்து கம்ப்ரஸர்லயும் சரி சப்புலையும் ஒரு 40 வருஷமா 38 வருஷம் அனுபவம். இப்ப அங்க சம்பவம் ஓடினாலும் நம்ம தொழிலுக்கு நம்ம நினைச்ச நேரம் வந்து ஆளுங்க தள்ளி வர்றதுக்கு ஆள் வர்றது கஷ்டம். இப்போ இதுனா 2 பேரும் சம்பளத்துக்கு கூட விரும்புன்னு இழுத்துருவேன். உள்ள இந்த ஒரு அதுவே மேல போயிடும். உள்ள வந்து எந்த வேலையும் இல்லை, செட்னாசில் மட்டும்தான். ஆள் வந்து தூக்குறதும் ஈஸியா தூக்கிட்டு போயிடலாம், எந்த சர்வீஸ் பிரச்சனை ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதனால எனக்கு 100க்கு 99% இல்லை, 100க்கு 120%, 150% எனக்கு வந்து திருப்தியா இருக்குது. நான் வந்து வாங்க வரைக்குமே மனசு நான் மட்டும் தான் நம்பிக்கிருந்தேன். இப்போ வந்து பார்த்துட்டு இதை நிறைய பேர் பார்த்துட்டு போயிருக்கேன். இப்போ என்னோட ஒருத்தர் ஃபோன் பண்ணி அது கூட போர் போட்டிருக்கேன். அவன் ஏற்கனவே மோட்டர் இருக்கனால இதை போடலை. அவன் ஆனால் இந்த அளவுக்கு தண்ணி வரல. மோட்டர் என்னதான் இருந்தாலுமே நீ சும்மா இந்த அளவுக்கு தண்ணி வரல. எல்லாமே அவங்க மோட்டர் எக்ஸ்ட்ரா இருந்ததுனால இப்போ ஓட்டிட்டு இருக்காங்க. 500 அடி தான் இப்போ இழுக்க முடியும். அதுக்கு மேல ஒரு ட்ரை ஆச்சுன்னா இப்போ நான் தைரியம் இருக்கேன், அவங்க இருக்க முடியாது. வோல்டேஜ் பிரச்சனை இருந்தா அவங்க இருக்க முடியாது. நாளைக்கு காலத்துல மோட்டர் ஓடுமாங்க சொல்ல முடியாது. எனக்கு அந்த பிரச்சனையே இல்லையா, நிம்மதியா இருக்கேன். வோல்டேஜ் கம்மியா வந்தாலும் நின்னுக்கும், அப்படியே போனாலும் காயில் கட்டினாலும் இல்ல. ஸ்டார்டர்ல 2 பேஸ்ல போட்டாலும் ஓடிக்கும். எத்தனை பேஸ் வருதுங்கிறது அதுல எலக்ட்ரிஷன் காட்டிடுது. ஹை வோல்டேஜ்னாலும் காட்டிடுது, அதான் காட்டி நின்னுக்குது. நம்ம செல்கான் நின்னுக்குது. பெரிய பியூட்டி. இப்போ பையன் சொந்தமா தயார் பண்ணேன், போச்சு ஒரு மோட்டர் ஸ்டார்ட் பிரச்சனையால சப் மோட்டர் எரிஞ்சு போச்சு. நாளைக்கு தூக்குறாப்புல என்ன அந்த பையன் புலம்புறேன், இந்த ஸ்டார்ட் வாங்கிட்டு போறேன். அவனதான் கூட்டி வந்து துணைக்கு எக்ஸர்வீஸ்மேன் மிலிட்டரி. அந்த பையன் இது மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கலாமே, நான் ஏமாந்துட்டேன் அப்படிங்கிறேன். அதனால வந்து எனக்கு ஸ்டார்டரும் இந்த செல்கானுடைய செட்னாசில் இருந்தது. இப்போ இந்த ஏரியாவுக்கு நான் தான் போட்டிருக்கேன். வந்து நிறைய பேர் பாட்டு விட்டு சொல்லி 2 பேரும் பாட்டு போனாங்க. ஒருத்தர் 2 லைன்ல ஏடிஎம்கே கவுன்சிலர் 2 லைன்ல ஒன்று போட்டி காமிச்சாவே, நான் 2 லைன் போட மாட்டேனே, போட்டி தயவுசெய்து போட்டு காமிச்சாவே காய்க்கணும்னு போட்டு பூரா இந்த வழியே வந்து நான் உள்ள விடுறதில்லை. இந்த நாள் கூட சொன்னாங்க அங்கே பார்வைக்கு ஏதாவது வைங்கன்னு. நான் கிறிஸ்டின், ஒரு சிலுவை வைக்கணும்னு நினச்சிக்கிருந்தேன். ஏன்னா நான் சொன்னேன், என்ன கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், எனக்கு கடவுள் துணை இருக்கார், பார்வை பார்த்து போட்டோம், திருப்தியா ஓடுது. அதனால வந்து எந்த அளவுக்குன்னா நான் கவலை இல்லாம இருக்கேன். ஆமா, இந்த தோட்டம் போட்டுக்கும் வோல்டேஜ் வருதோ, சம்மர்ஸ் போயிருதோ, ஏத்தம் போது இருக்கும், அப்படிலாம் பிரச்சனை கிடையாது. நிம்மதியா இருக்கு, திருப்தியா இருக்கு, நல்ல வேலை செய்யும். நீ சொன்னோடனே பாத்தீங்கன்னா நீ டக்குன்னு ஒரு நான் கூப்பிட்டோடனே டக்குன்னு ரியாக்ட் பண்ணீங்க. அதுல தெரிஞ்சு இதை சொல்றதுக்கு சொன்னேன், உங்களுக்கு பேசினேன். ஆனா எனக்கு வந்து வீடியோ எடுத்து போடுற அளவுக்குலாம் 2 செல் ரிப்பேரா போச்சு. இல்ல நாங்களே ஃபீல்டுக்கு வந்து பாக்குறோம், இப்ப எல்லா இடத்துக்கும் நாங்களே போறோம், நேர்லயே பாக்குறோம். ஏன்னா அந்த இந்தியா ஃபுல்லா நான் தேங்க்ஸ் சொல்றதுக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்றதுக்கே நான் அதுக்காக தான் கூப்பிட்டேன் உங்களுக்கு. ஆனா அந்த ரிஜெக்ட் நீங்க உடனே போட்டோ காட்டுங்க, ஏன்னா நிறைய பேர் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த அளவுக்கு எனக்கு அது தெரியல. அதனால வந்து இன்னும் வெளியே எடுத்து போட்டிருந்தா இன்னும் மற்றவருக்கு நிறைய திருப்தியா இருக்கு. கண்டிப்பா நாங்க போட்டுருவோம். கண்டிப்பா இப்போ நான் வந்து இப்போ இதே சப்மர்ஸ் இந்த வடக்கால தோட்டத்துல போடுறாங்க, இந்த தோட்டத்தை போட்டுருக்காங்க, சப்மர்ஸ் போட்டுருக்காங்க, போர் ஓடுது, சப்பு இந்த அளவுக்கு தண்ணி வரல. என்னோட ஃப்ரெண்டு போட்டிருக்கான், ரைஸ் மில்ல தோட்டம் இருக்கு, ரைஸ் மில் இருக்கு, அவன் கம்ப்ரஸர்ல கஷ்டப்பட்டு சப்மர்ஸ் போட்டிருக்கேன், இந்த அளவுக்கு தண்ணி இல்ல, ஓசிலே தூக்கி போட்டுட்டு இருக்கான். நான் நேரடியா பார்த்தேன், அவன் பார்க்கறேன்னு வரலவன்.
அதனால வந்து யாரு என்ன சொல்றாங்கிறதுலாம் இல்ல, எனக்கு 100க்கு 200% திருப்தியா இருக்கு. இல்ல நீ சொல்ற மாதிரி 2 பைப்ல தண்ணி வருது உங்களுக்கே தெரியும், மோட்டர் மேல இருக்குது. இது உள்ளங்கை நெல்லிக்கனி தொட்டி வசதியோ இல்ல ஒண்ணு தார்பாயை போட்டு ஒரு குளமாய் செய்ய சொன்னாங்க. அதெல்லாம் தேவையில்ல, எனக்கு இது போதும். இப்போக்கி தொட்டி கட்ட போற என் பையன் கட்ட சொல்லிட்டான். 1,50,000 ரூபா 1,60,000 வரும் இருக்காங்க. ஒரு 10 அடிக்கு 16 அடி தொட்டி கட்டியாச்சுன்னா ஆமா. அதனால வந்து ரொம்ப திருப்தியா இருக்குது. எனக்கு இந்த கவலையே இல்லை. வேணும்னா ஓஸ் தான் இறக்கி விடணும். தண்ணி மழையே இல்லைனாலும் குறைஞ்சு வச்சுன்னு வச்சுக்கோங்க, இறக்கி விட்டு போடுறது, அவ்வளோதான், ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால வந்து உங்களுடைய கம்பெனிங்கிறத விட உங்களுடைய முயற்சி, உங்களுடைய சேவை வந்து உண்மையாக பாராட்டுது. கண்டிப்பாக தற்பெருமணிக்காக இல்லை. கண்டிப்பாக. அதனால வந்து நாங்களே ஒரு வச்சுருந்தோம், இவர் இந்த இவ்வளவு பிஸ்னஸை விட்டுட்டு வெளியவே போயிடுறாரு. உண்மையாக எனக்கு ஆதங்கம். நிறைய பேர் விவசாயிகள் இதில் டூப்ளிகேட் தயார் பண்ணி விடுறாங்க. நான் அதே வீடியோ யூடியூப்ல பாக்குறேன். திண்டுக்கல் ஏரியாவில் இரும்புல செஞ்சு அது சக்சஸ் கிடையாது. கண்ணால பிட்டு கூட்டி போய் காட்டுறேன், இந்த அளவுக்கு வரலையேன்னு. அதனால வந்து உங்க தொழில்நுட்பம் வந்து நிறைய யூஸ் ஆகுது. என்னை பொறுத்தவரைக்கும் ரொம்ப திருப்தியா இருக்கு. கண்டிப்பா நான் ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. அது இவ்வளவு தூரம் வந்து எங்களை பார்த்ததுக்கு. எனக்கு முடியாத ஒரு, அதாவது இந்த இதை வந்து நேரடியா காட்ட முடியாத சூழ்நிலை நீங்க நேரடியா வந்தது ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா 15 கண்ட்ரியில் பார்க்கணும் நம்ம வீடியோ. உங்க வீடியோ வந்து 15 கண்ட்ரியில நம்ம வீடியோ பார்க்குறேன். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.